யாரையுமே பார்க்க மாட்டேன்றா. அம்பி சீக்கிரமா கொடுங்க. அம்பி டே அம்பி, அம்பி எழுந்திருப்பா. ஐயோ என்ன நடக்குறதுங்க? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேலே. யாராவது உதவி பண்ண கூடாதா? மனுஷன் சாகலாம், மனிதாபிமானம் சாகலாமா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. அம்பி அம்பி எழுந்து அம்பி. பல கெட்டவாளுக்கு மத்தியில சில நல்ல வாளும் இருக்கா. அம்பிக்கு அதிர்ஷ்டம் ஆம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுத்து. தூக்குங்க தூக்குங்க பாத்து. அம்பி நானும் வரேன்டா அம்பி. வேண்டாம் மாமி, நீங்க கோவிலுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். 10 கோவிலுக்கு போறது ஒண்ணுதான், ஒரு உசுரை காப்பாத்துற ஒண்ணுதான்னு நான் முத்துக்குமாரே சொல்லியிருக்காரு அம்பி. ஓ நான் முத்துக்குமாரே சொல்லிட்டாரா? அப்ப ஏறுங்க நீங்க. ஏய் இல்ல மாமி ஏறட்டும். அத்தா மாரியாத்தா, நான் உன் பக்தின்றது உண்மையானா? உனக்கு சக்தி இருக்குன்றது உண்மையானா? இந்த பிள்ளையாண்டா உடனே கண்ணு திறக்கணும் ஆத்தா. ஆத்தா உன் மகிமே மகிமை, என் வேண்டுதல் உடனே படிச்சு கொடுத்து. அம்பி நீ ஒன்னும் கவலைப்படாதடா, என் நகையெல்லாம் வித்தாது நான் உன்னை காப்பாத்திடுறேன். நீங்க விற்க வேணாம் மாமி, நாங்களே வித்துக்கிறோம். என்னடா திருட்டு பையலாட்டமே பேசுற? திருட்டு பையன் மாதிரி இல்ல மாமி, திருடனே தான். எல்லா நகையும் கட்டுங்க. என்னடா அம்பி பாவம் புண்ணியம் பார்த்ததுக்கு இப்படியா? கட்டுங்க மாமி. ப்ளீஸ் அம்பி, இது மாங்கலேடா, இத மட்டும் விட்டுடா. சரி சரி அதை வச்சுக்கோங்க. கம்மல கட்டுங்க. கம்மலமா? ஐயோ இதெல்லாம் நான் எப்பறா வீட்டுக்கு போறது? கட்டுங்களா இல்லையா? அப்ப நான் பாம்புக்கு பால் வார்த்துட்டேனடா அம்பி. இல்ல மாமி, பாட்ஸாக்கு பீஸா கொடுத்துட்டீங்க. என்னடா ரைமிங்கா பேசுற? டைமிங்காவும் பேசுவோம் மாமி. நகை கொடுங்க. இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. டிரைவர் தம்பி, கிளீனர் தம்பி, ஹெல்ப் ஹெல்ப். மாமி அவன் சொல்ற கேட்கல, சாமி கிட்ட அனுப்பிடுவேன். தம்பி நீயும் ரைமிங்கா பேசுற? நாங்கெல்லாம் ஒரே குரூப் தான். ஐயோ இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் சொன்னாங்களா? மாமி வெளியே சொல்லி விடுறா. கீழே இறங்க மாமி. எதுக்குடா அம்பி இவ்வளவு கோவப்படுற? இறங்க மாமி. எங்கடா இறக்கி விடுற? ஐயோ நடந்தே வாங்கிறது. ஐயோ டேய் எற வண்டியா? என்னடா என்னை இப்படி விட்டுட்டு போற? டேய் காஞ்சும் பாடி காஞ்சும் பாடி குனிஞ்சாக்கா பர்ஸ் அடிப்போம், நிமிந்தாக்கா பல்டி அடிப்போம். அசந்த நேரம் அடிக்கிறது எங்க பாலிசி. நம்பிக்கைத்தான் இல்லாதவன் நாளைக்குன்னு சேர்த்து வைப்பான். நம்ம போல வாழ்க்கையத்தான் யாரு வாழல. கரண்ட் கட்டு ஆனதில்ல கலவானே சங்கத்துக்கு. வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாச்சிங்கான தங்கமே. கதவடைச்ச பஸ்ஸுக்குள்ள கைவரிச காட்டாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிக்குமே. பஸ்ஸில் இறங்குவோம், உட்கார்ந்துட்டே வரங்குவோம். கள்ளன் போலீஸ் விளையாட்ட கண்ணா பின்னான்னு ஆடுவோம். பஸ் ஸ்டாண்டு எல்லாத்திலும் எங்க போட்டோ இருக்கணும். ஐநா சபை தலைவர் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கணும்.
களவு செய்ய பிடிக்குது, காதல் செய்ய பிடிக்கல. தின்ன முடியல, தூங்க முடியல, ஊர சுத்த முடியல. மூளை இல்லாத மனுஷனுக்கு இங்கே மூட்டை கணக்குல நோட்டு இருக்குது. ஏழையாய் பிறந்த எங்களுக்கென்று என்ன தாண்டா இருக்குது இந்த மண்ணில். கல்லாவத்தான் திறந்துட்டு கடைக்காரன் தூங்கிட்டா, சில்லாவத்தான் சுத்தி வர சில்லறைகள் தேருமாட்டா. அடிச்ச பாசில் துட்டு இல்லைன்னா அவமானம் நமக்கு இல்ல. ஏடிஎம் வாசல் நின்னா கன்ஃபார்மா லாபம் தான். முதல் ஏது போடாம முன்னேறும் கூட்டம் உலகத்துல எப்போதும் நாங்க தானே. செய்கிற தொழில் இங்க திருட்டே ஆனாலும் எங்களுக்கு அதுதானே தெய்வம் தெய்வம். எங்கம்மா போன? மாரியம்மன் கோவிலுக்கு போனேன் சார். மாரியம்மன் கோயிலுக்கா? ஆ, அங்க டீ குடிக்க வந்த ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானே. மயங்கி விழுந்தானே. ஹெல்ப் பண்ண அவனுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்களே. யாருமே வரலையே. அப்போ உனக்கு இந்த அண்ணிய நம்பி மாதிரி பக்குன்னு கோபம் வந்திருக்குமே. வந்துச்சு. அப்ப யாருமே கூப்பிடாம திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியே வந்து நின்னு இருக்குமே. அதுவும் வந்துச்சு. உனக்கு சந்தேகமே வரலையா? அது மட்டும் வரல சார். அவங்க வேணான்னு சொல்லி நீ ஆம்புலன்ஸ்ல ஏறினியா? ஏறினே. ஏன் ஏறின? ஒரு மனிதாபிமானம் தான் சார். பாவி பையன் என் 10 பவுன் நகை அடிச்சது இல்லாம என்னை ஊருக்கு வெளியில கொண்டு இறக்கி விட்டு அங்கே இருந்து நடக்க வச்சுட்டா சார். யோ ஏட்டு, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருக்காங்க இவங்கள. இது அவங்க ஸ்டைல் இல்லையே, வேற எது குரூப்போ? அது அவங்களே தான் சார். அவங்களே தானா? சரி, ஊருக்கு வெளியே இறக்கி விடுற அளவுக்கு அப்படி அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? அட ஒரு பொயட்டிக்கா இருக்கட்டுமேன்னு இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளுமானு கேட்டேன் சார். சார் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? பசங்க கரெக்டா தான் கோவப்பட்டிருக்கானுங்க. எல்லாமே புரிஞ்சு போச்சுமா. இது அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். அப்ப கிளம்புங்க. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சார். நான் அவகிட்ட பாம்புக்கு பாலை வார்த்துட்டனோன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்ல மாமி பாட்சாவுக்கு பீட்சா கொடுத்துட்டேன்னு டைமிங்ல ரைமிங்கோட சொன்னா சார். நேக்கு எதுவும் புரியல. நோக்கி ஏதாவது புரியுறதோ? புரிஞ்சா சொல்லுங்களேன். ஏமா, உனக்கு 10 பவுன் முக்கியமா இல்ல டவுட் முக்கியமா? உட்காருமா. ஐயோ 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 ஐயோ, இவனேதான் சார். இவனேதான் என் 10 பவுன் நகை அடிச்சிட்டு போனாங்க சார். ஏமா பதட்டப்படுற? உட்காரு உட்காரு. சார் இந்த இருக்கு சார் மீதி 5 பவுன். 5 பவுனா? கட்டையில போறங்களா? 10 பவுன் என் நகை. மீதி என்னடா பண்ணீங்க சார்? மீதி 5 பவுன் சாங்கு செலவாயிடுச்சு. அடிக்கிறீங்க சார்? நாங்க தான் எடுத்தோன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா சார்? இவங்க தான் குற்றவாளின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? யோ, இதாயா அவனும் கேட்டான். ஆஸ் த லாயர் அத நான் தான் கேட்கணும். ஓ, லாயர். இதாயா எவிடன்ஸ்? வேற என்ன வேணும்? கீழே கிடக்கக்கூடிய நகையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா ரிவார்டு கொடுக்கணுமே தவிர ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க சார். யோ, இங்க வா. வாயா பாரியா. இவனுங்க திருடுனத Facebookல போட்டோவா போட்டிருக்காங்க. பாத்தியா? மயங்கி கீழே கிடந்தவன ஆம்புலன்ஸ்ல ஏத்திருக்காங்க. இதுவும் ஒரு சர்வீஸ். இதுக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடாது, ரிவார்டு தான் கொடுக்கணும். எப்பாடா போச்சுடா. சார் இந்த விட்னஸ் எல்லாம் இவங்க சொல்றது மாதிரி கோர்ட்ல நிக்காது சார். டேய் நீங்க வாடா. டேய் போடா. சார் எப்படி மயக்க போட்ட மாதிரியே நடிக்கிறேன் பாரு. மயக்க போட்ட மாதிரியே நடிக்கடா. ஏன் சார் அடிக்கிறீங்க? யோ ஏட்டு, இவனுங்களை அனுப்புயா. போங்கடா. சார் கூப்பிட்டு கிளம்புங்க சார். வெளியே போயா போங்க சார். இதை எடுத்துட்டு போமா. சார் மீதி 5 பவுன் போமா, அப்புறம் வாங்கி தரேன்.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.